சிவாய நம. சொல்லுங்க ஐயா. சிவாய நம. ஐயா சிவாய நமக. சொல்லுங்க. இந்த அணையக்கூடிய தீபம் கடைசியில கொஞ்சம் பிரைட் ஆகும்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி. இப்ப அந்த மாதிரி ஒரு நிலையில தான் திமுக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் இப்ப இப்படி பார்த்தாலும் 4 மாசத்துல எல்லா மக்களுக்கும் பொதுவாக அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க. திமுக மேல யாருக்கும் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது. சரி. ஒன்னும் பேர் யாரை கொண்டாந்து உட்கார வச்சு இன்னைக்கு சிந்திக்கிறாங்க நிறைய பேர். அது ஒரு பக்கம். திருப்பரங்குன்றத்துல ஜோதி ஏத்த விடாம ஒரு நீதியரசருடைய அவர் கொடுத்த தீர்ப்பை ஒரு அவமதிச்சு இல்லாத எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. சரி. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரெண்டாவது ஒரு விஷயம் நான் சொல்றேன். தீர்ப்பு இங்க இல்லைங்க, தீர்ப்பு அங்க இருக்கு. தீர்ப்பு இகத்துல இல்ல, பரத்துல இருக்கு. ஆத்மாவுக்கு தான் தீர்ப்பு. இவனுங்க இங்க புரிஞ்சுக்கோங்க. எவனுமே இங்க பாருங்க, சின்ன ஆத்ம சிந்தனையால கும்பலா இருக்கிறான். முக்குணங்களின் வயப்பட்டு ரஜஸ் தமஸ் ஆவிவே சத்துவம் போதி பாதனா பகவான். இந்த 3 குணங்கள்ல இந்த உடம்புதான் வாழ்க்கை, செத்ததுக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சிருதுன்னு நினைச்சுக்கிட்டு இந்த திமுக கும்பல், இந்த ஆட்சி, இந்த சட்ட இந்த அகங்கார கும்பல் இன்னைக்கு அப்ப நம்ம அப்ப முருகனுக்கு தீபத்தோடாம இந்த வேலையை பண்றான்னு வச்சுக்கோங்க. ஆனா இங்க பாருங்க, இவனுடைய தண்டனை எங்க இருக்கு? இங்க கிடையாது, பூமியில தப்பிச்சிருவான். இவனுடைய ஆத்ம தண்டனை நரக வேதனை மேல இருக்குது. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இங்க பாருங்க, ஆளானப்பட்ட சூரனுக்கு என்ன நிலைமை ஆச்சு? இவன் சூரனை விட பராக்கிரமசாலியா அந்த கும்பல் இவனுங்க. சற்றாலை வாழ்வு சகடருக்கே வருகில் கற்றோரை ஆகிடும் கண்டறிவேன் போனி என்பான். முள்முருங்கை பூவு மினுக்கு 3 நாளை கல்லரோட வாழ்வு காணும் அது போல் மினுக்குன்னா பகவான். முள்முருங்கை பூ 3 நாள் மினுங்கும். அற்ப பதர்களுக்கு பதவி வந்துருச்சுன்னா ஆடுவானுங்களாம், தலைகால் தெரியாம. அப்படி எரிய அகங்காரம், பெரிய மிதப்பு, டாம்பிகம், பகட்டு ஆடம்பரம், சொல்றீங்க இருமாப்பு, செருக்கு, இதெல்லாம் இவனுங்களுக்கு இருக்கு. இந்த ஆட்சியாளர்களுக்கு அழிய போறானுங்க. உடல் பூமியில் அழியும், ஆத்மா அழியாது. ஆத்மாவுக்கு தண்டனை பயங்கரமா இருக்குங்க. ஐயோ, அன்னைக்கு இதேதான் சூரனும் பண்ணா. அன்னைக்கு அப்ப முருகபெருமான் சூரனுக்கு புத்தி சொன்னா. என்ன சொன்னா? தம்பி தமையன் தலங்கள் இலவாதே, பற்ப கிரீடம் பவிசு இலவாதே, அற்பம் இந்த வாழ்வு அநியாயம் விட்டுவிடு, காரணம் எது இல்லாமல் கவை இல்லா வாழ்ந்திருந்து மரணம் அது ஜீவன் மாண்டு போகுகையில் நன்மை எது கூட நாடு மேலாது திண்மை வராது தேவரை விட்டுடுனா. இந்த திமுக இன்னைக்கு இருக்க இந்த கும்பல் பண்ற வேலை தான் அவனும் செஞ்சான். யாரு? சூரபத்ம. தேவர்களை சிறப்பிடிச்சு வச்சான், சாதுக்களை கொடுமைப்படுத்தினான், கோயில்கள் இறைவனை மதிக்கல. அதான் நம்பி பதம் மறந்து நாம் பெரிதனவே கெம்பினான் சூரன் கெட்டனருக்கான மனையா. இறைவனோட பதத்தை மறந்து நாம் பெருசு ஆடுனான். அன்னைக்கு திமுக தான் ஆடுறான். முருகனோட இவன் பெரியவனுங்களா இவனுங்க? மலஞ்சலம் கழிக்கிற பசங்க, சொல்லுங்க. அதனால இங்க பாருங்க, எல்லாம் முருகனுக்கு தெரியும் எப்ப எங்க கொடுக்கணும் தண்டனை. நரகாக்கினை அங்க இருக்குது, மீளா நரகங்க இவனுங்களுக்குலாம். அதனால இவனுங்களை பத்தி பேசினா நமக்கு தாங்க கர்மா. அவன் கர்மாவை நம்ம ஏன் வாங்கணும்? எல்லாம் அவன் கர்மா அவன் கூட வருது, விட்டுருங்க. எல்லாம் அப்பா முருகன் பாத்துக்குவான், சரிங்களா? அன்னைக்கு சூரனுக்கு இதே பத்தி தான் சொன்னான். தம்பி தமையன் தலங்கள் உன்னுடைய பற்ப கிட்ட பவிசு அரச பதவியை இழந்துராத, உன்னுடைய படை பலங்கள் இருக்கு, ஆட்டம் போடாத சொன்னான். கேட்டானா சூரன்? என்ன ஆச்சு அவன் நிலைமை கிடைச்சல? அதுதான் இவனுங்க நிலைமையும். அதனால அங்க பாருங்க, முருகன் கிட்ட மோதிலாம் அங்க ஒரு பயிலும் ஜெயிக்க முடியாது. அதனால விட்டுருங்க. அதான் சாமி சொன்னா, பாவி அவன் செத்து பஸ்பமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினைகள் செய்திருவானா. ஆவிக்குதான், ஆத்மாவுக்கு தான் ஆக்கினை, உடலுக்கு கிடையாது. இவன் ஈஸியா தப்பிச்சிருவான். ஆட்சி இருக்கு, பதவி இருக்கு, பணம் இருக்கு, எல்லாம் விலைக்கு வாங்கிடுவான். ஆனா ஆத்மா அழைப்பு எப்ப வேணாலும் வரல மகனே. உனக்கு மேல இருந்து வரும் அழைப்பு. எங்க இருந்து? எங்க அப்பா யம தர்மன்ட்ட இருந்து வரும், கூட்டு போவான். எரும வாகனத்துல தான் கூட்டு போவான். நீங்க போற கார் உனக்கு வருமா? சொல்லு. உனக்கு 1000 போலீஸ் உனக்கு துப்பாக்கியோட காவலுக்கு வராங்களா? அவங்க வருவாங்களா? எங்க அப்பா யம தர்மம் வரும்போது சொல்லு. வருவானா? எவன் வர முடியும்? தனியா தான் போவ. உனக்காதான், உங்களுக்காதான், எனக்காதான் பேசுற. எனக்கும் தப்பு பண்ண தண்டனை உண்டு. இங்க எவனுமே தப்ப முடியாது. நானும் ஒண்ணும் பரமாத்மா கிடையாது, நீங்களும் ஒண்ணும் பரமாத்மா கிடையாது. நம்ம எல்லாருமே ஜீவாத்மா தான். கடைசியில ஒரே ஒரு வாகனம் தான் வரும், எரும வாகனம் வரும். எங்க அப்பா வருவான், 3 பேர் வருவான். காலையும் தூதன் எம மாமரளி 3 வருவாங்க. அன்னைக்கு ராவணன் நிலைமை என்னாச்சு? மாமரளி 3 சொல் கேளாவிட்டால் காமனை ஈசன் கண்ணால் எரித்தது போல் என் கண்ணால் உன்னை எரிப்பேன்னா. யமனையே கட்டி தூக்கிட்டு வந்தவன் ராவணை. அவன் நிலைமை என்னாச்சு சொல்லுங்க? இவனுக்கு என்ன, ராவணனை விட பெரிய பலாசாலிகளா? பெரிய ஆட்சி அதிகாரத்துல பெரிய சிவபெருமான்ட்ட வரத்தை வாங்கிட்டு வந்துட்டானுங்களா? ராவண சிவபக்தங்க. அதுதாங்க அவனுக்கே அந்த நிலைமை. அதுதான் அன்னைக்கு ராவணே யமனை கட்டி தூக்கிட்டு வந்தான். யமனையே கட்டி தூக்கிட்டு வந்தான். அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி. சொல்றாள, மாமரளி 3 சொல் கேளாவிட்டால் காமனை ஈசன் கண்ணால் எரித்தது போல் என் கண்ணால் உங்க 3 பேரும் எரிப்பேன்னு கூட்டிட்டு வந்துட்டான். 3 பேரையும் காலம் தூதம் 3 பேரும் எனக்கு வேலை கை கால அமுத்தி விடுங்கன்னு கூட்டு வந்துட்டான்.
ராவண யம தர்மனை கை காலமத்த வச்சான். ம். அவனுக்கே அந்த நிலைமையா? இவனுக்கெல்லாம் என்னையா சுண்டக்கா பசங்க. தூ, இவனுங்களை பத்தி பேசாதீங்க, வயிற்றுச்சலா இருக்கு. அதனால புரிஞ்சுக்கோங்க. எங்க அப்பா விடமாட்டான். எங்க அப்பா பெரியவன், மிகப்பெரிய சிவபெருமான், எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். எங்க அப்பா முருகப்பெருமா, அவனுக்கு அப்பன், அப்பனுக்கே பாடம் சொன்ன விடுவானா இவனுங்களை? அதான் சொன்னான். அது என்ன சூரனுக்கு புத்தி சொல்லும்போது சாமி சொன்னான், இது என்ன இறப்பதறியாமல் எரியை மிக கண்டாவி உற்போசிக்க சென்ற வீட்டில் இறந்தார் போல் தம்பி தமையன் சந்ததிகள் மந்திரிமார் மும்பில் உள்ள சூரர் முடுக்கமதை கண்டாவி நம்பி பதமறந்து நாம் பெரிதனவே கெம்பினான் சூரன் கெட்டனருக்கான அம்மானே நீங்க அப்ப முருகபெருமான் சொல்றான். இந்த முருகன் சொல்றான், அதாவது சூரன் வந்து வெட்டில் பூச்சியானது எரியிற நெருப்ப தனக்குள்ள உணவு நினைச்சு உள்ள புகுந்து அதே அழிச்சுக்குமா. அது போல இந்த சூரப்பயிலுக சிவன் கொடுத்த வரம் இருக்கு, நம்மள ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற ஆணவத்துல ஆடுறான், இறைவனுடைய பதத்தை மறந்து ஆடுறான். அதனால சீக்கிரத்தை அழிய போறாங்கன்னு சொன்னா முருகன். அதேதான் இந்த திமுக இந்த கும்பலுக்கும் இவனுங்களுக்கும். புரியுதா? எனக்கு புரிஞ்சது. அதேதான் இவனுங்களுக்கும். இவனுக்கு விட்டில் பூச்சி மாதிரி தான் இவனுங்களும். என்ன பண்றோம் அவனுங்களுக்கே தெரியல. கொஞ்சோட பதவி வந்து ஆடுறானுங்க. கடைசியில ஒரே ஒரு வாகனம் தான், எம்ம வாகனம் தான் வரும். அந்த தெரியுதா இவனுங்களுக்கு? அந்த அறிவு இருந்தா இவனுக்கு இந்த வேலை தப்பு பண்ணுவானா சொல்லுங்க? அந்த அறிவு தான் அவனுக்கு தப்பு பண்ணுவானா? பண்ண மாட்டான். அதனால வருவான் ஒரு நாள் எருமாகணத்துல இருந்து. அன்னைக்கு இவனுடைய பதவி வருமா? அன்னைக்கு சாமி சொன்னா, ஆனை கலியனுக்கு புத்தி சொன்னா. எங்க அப்ப நாராயணனே சொன்னான், ஆணையும் படையும் முந்தன் அரண்மனை கோயில் காலும் சேனையும் குடையும் வியாழ செல்வமும் சிறப்பு எல்லாம் ஏனமும் தோத்து நீ எரிந்து நீ கரிந்து சாவாய், நான் இதை சொல்லவில்லை நாரணர் ஒரு தண்ட. அன்னைக்கு எங்க அப்ப நாராயணன் கலியனுக்கு புத்தி சொன்னான். தேவனுடைய கலியச மன்னனுக்கு புத்தி சொல்லும்போது சொல்றான், உன்னுடைய ஆணை படைகள் சேனை தலங்கள் அத்தனை இழந்து நீ எரிந்து கரிந்து நாசமாவி செத்து நரகத்துல விழுவாடான்னா. அந்த நிலைமை அவனுக்கு ஆச்சு. அதே மாதிரி இவனுக்கு ஆக போகுது. இந்த முருகன் கிட்ட கை வச்சா விடுவானாங்க? வருவாங்களா? இவங்களுக்கு பெரிய இசட் பிளஸ் ஒய் பிளஸ் எல்லா பிளஸ் வச்சிருக்கல, எல்லா பிளஸும் வருமா? எங்க அப்பா யம தர்மம் வரும்போது எந்த பிளஸும் வராது, ஒரே ஒரு பிளஸ் தான் வரும். எருமை தான் வரும். எருமை வாரத்துல உட்காந்துருப்பான் கதாயுதத்தோட ஒருத்தன். 2 பேர் வருவான் கூட கட்டி தூக்கிட்டு போறதுக்கு. இவனுங்களை 3 பேர் தான் வருவான். இது தெரிஞ்சா இவனுக்கு இந்த தப்பு பண்ண மாட்டான். இது தெரிஞ்சா இவனுக்கு முருகனை பகைச்சிக்க மாட்டான். முருகனை கூப்பிட்டா முக்திடா, அடா முட்டா பசங்களா தேடுங்கடா, கேட்க மாட்டானுங்க. புரியுதா உங்களுக்கு? நமக்கு எதுக்குங்க இந்த இவனுங்களை பேசிய நமக்கு அவன் கர்மாவை நம்ம வாங்கணும்? போய் தொலைகிறானுங்க. அவன் கர்ம அவன் கூட ஒரு அனிஷ்டம் இஷ்டம் சுத்தம் திரிவிதம் கர்மனுக்கு பௌத்தி தியாகனா பிரத்தியம் சன்னியாசம் கசித்துக்கிறான். கர்ம பயன் நீ செத்ததுக்கு அப்புறம் அனுபவிச்சு ஆகணும்டா நாய, உன் ஆத்மா முன்னாடி வரடா நாய அப்படின்னு பகவான் கீதையில சொல்றான். நான் சொல்லல, என்ன பண்ணி தொலைங்க, என்ன போன வைங்க. நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலாவில் ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம். சாமியோட திருமணியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது. உறவுகளே, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர்.
அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள். உறவுகளே, மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான். உறவுகளே, முடிந்த அளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம். உறவுகளே, உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய இந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள். உறவுகளே, பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணியபலம் தங்களுக்கு கோடான கோடியாக வரும். உறவுகளே, நம சிவாய.